ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேங்க. நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10M ரெங்கோ சார்ட்டில் நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் போஸ்ட்டு போட்டிருந்தேன். எப்படின்னா 3:28 வந்து போஸ்ட்டு போட்டிருக்கேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 26,000 புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கு நம்ம டேக் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 25,500 கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் நம்ம வந்து டேக் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸும் இந்த 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ்ங்கிற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சார்ட்டு ப்ளஸ் ரோபோவை பார்ப்போம். இன்றைக்கி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 26,000 புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 577 பார்த்திங்கன்னா மைனஸில் முடிஞ்சிருக்கு. 25,500 கால் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 2,028 மைனஸில் முடிஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு மேனுவலாக ஒரு ஆர்டர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். அது வந்து என்ன காரணம்னா ப்ராஃபிட் ஏரியாக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அப்படி நின்றுட்டு இருந்தான். ஒரு டக்குன்னு நான் என்ன பண்ண ரோபில் போயிட்டு ஒரு ஸ்கொயர் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் புக் ஆகிடுச்சு. பட் அந்த ஒரு விஷயம் பண்ணதால தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்டில் வந்து நிற்கிறேன். அப்படி இல்லைன்னா 2,600 மைனஸில் நிற்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ரோபோ நம்ம ஆன் பண்ணி எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் விட்டுருந்தோம்னா 2,600 மைனஸில் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் மேனுவல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு நேராகவே பை செல் ஸ்கொயர் ஆஃப் பட்டன் இருக்குது. ப்ராஃபிட் இது போகணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எஸ்ஓங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆர்டர் வந்து அதுவே எடுக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்மளோட சார்ட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் 2,000 குறையாமல் ப்ராஃபிட் வரும். இன்றைக்கி பாருங்கள் ஃபஸ்ட் என்ட்ரியில் 2,400 ப்ராஃபிட் வந்துருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1,642 வந்துருக்கு. அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா 3,311. இந்த 3,300 நமக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்த 2 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ஃபஸ்ட் என்ட்ரிலே ஒரு 2,000 நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஓப்பன் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 74,572 வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 74,046 இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நடந்த ட்ரேடோட விஷயம் எதுவுமே இன்றைக்கி கரெக்டாக இருக்காது. நாளைக்கு தான் கரெக்டாக ஆட் ஆகும். அக்கௌண்ட்டு பார்ப்போம். அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரேட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 74,046 வந்து இப்போதைக்கு இருக்குது. ஓப்பன் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 74,572. சரிங்களா? ஓகே டேட்டஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு நான் வந்து என்னென்னா டெமோ கொடுக்குறேங்க. நீங்கள் தாராளமாக டெமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெமோலாம் ஓகே ஆகிட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து லைவ் அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். ஓகே டேட்டஸ். தேங்க்யூ.